லாஸ்ட் வீடியோவில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பன்னீரை வச்சு சூப்பரான பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொத்தமல்லி, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்குங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இப்போ மிக்ஸியை அலசி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறத அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கலருக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாகி கிரேவி நல்லா திக்காகி வருங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து க்ரன்ச்சியாக வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் அவ்வளோ சாஃப்டாகி நல்ல பெருசாக வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கேப்சிகம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தியும் தேய்ச்சி விட்டு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளை சக்கரை, நான் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலாடையை ஒரு டைம் நல்லா அடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடிங்க. சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நைட்டு வச்சுருந்தேன், மிச்சமானதை காலையில் சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணி இந்த கிரேவி செஞ்சு